இன்வெஸ்ட்மெண்ட்ல முக்கியமான ரூல் ஒன்று இருக்கு. டோன்ட் புட் ஆல் யுவர் எக்ஸ் இன் ஒன் பாஸ்கெட். உங்ககிட்ட முட்டை இருந்ததுன்னா அது எல்லாத்தையும் ஒரே கூடையில வைக்காதீங்க. முட்டை வைக்கிறதுக்கு செப்பரேட்டா பாக்ஸ் இருக்குல்ல, நான் ஏன் கூடையில வைக்க போறேன்னு கமாண்ட்ல வந்து கழுவி ஊத்திடாதீங்க. இந்த ரூலை ஏன் சொல்றாங்கன்னு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். நம்ம எல்லாருக்குமே சம்பளம் வாங்குற வேலையை விட்டுட்டு பிசினஸ் தொடங்குற ஐடியா இருக்கும். ஈவன் நீங்க வெளிநாட்டுல நல்ல சம்பளத்துல வேலை பார்த்துட்டு இருந்தாலுமே இதைத்தான் நீங்க யோசிப்பீங்க. ஃபைனலா நீங்க வாயை கட்டி வயிற்ற கட்டி ஒரு பிசினஸ் தொடங்குவீங்க. கடைசியா அது முழுசா நக்கிட்டு போயிடும். இதுக்குதான் இந்த ரூலை சொல்லியிருக்காங்க. டோன்ட் புட் ஆல் யுவர் எக்ஸ் இன் ஒன் பாஸ்கெட். உங்ககிட்ட அமௌண்ட் இருந்ததுன்னா அதை ஒரே இடத்துல இன்வெஸ்ட் பண்ணாம தனித்தனியா பிரிச்சு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. அது என்னன்னு சொல்றதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிபிகேஷன் ஆல் கொடுத்துக்குங்க. நம்ம சேனல்ல 10 ரூபாயில இருந்து எப்படி தங்கத்துல இன்வெஸ்ட் பண்றது, 10,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தா அது இன்னைக்கு 58 லட்சமா எப்படி மாறி இருக்குன்ற வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அதை நீங்க பாத்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளவு முக்கியமான ஒண்ணுன்னு நீங்க தெரிஞ்சுப்பீங்க. இன்வெஸ்ட்மெண்ட்ல ஃபர்ஸ்ட் கோல்டுல இன்வெஸ்ட் பண்ணலாம். பேங்க்ல பிக்சட் டெபாசிட் இருக்கு, ரெக்கரிங் டெபாசிட் இருக்கு, பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட் இருக்கு. உங்களுக்கு பொன் குழந்தை இருந்ததுனாக்க சுகன்யா சம்ரிதி திட்டம் இருக்கு. ஸ்டாக் மார்க்கெட்ல ஷேர்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணலாம். மியூச்சுவல் ஃபண்டு, கார்பரேட் பாண்ட்ஸ், இப்படி உங்க இன்வெஸ்ட்மெண்ட தனித்தனியா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. உங்களோட பிசினஸ் ஒருவேளை டவுன் ஆனிச்சுனாக்க நீங்க பண்ணின மத்த இன்வெஸ்ட்மெண்ட் உங்களுக்கு ரொம்பவே உதவியா இருக்கும். இதனாலதான் இன்வெஸ்ட்மெண்ட் ரூல்ல உங்ககிட்ட இருக்க முட்டையை ஒரே கூடையில வைக்காதீங்கன்னு சொல்றாங்க. நீங்க பிசினஸ் பண்றது முடிவு பண்ணிட்டீங்கன்னா நீங்க வேலை பார்த்த எக்ஸ்பீரியன்ஸ் ரிலேட்டடான பிசினஸ் சூஸ் பண்றதுதான் புத்திசாலித்தனம். ஏன்னா அதுலதான் உங்களுக்கு A to Z நாலேஜ் இருக்கும். உங்ககிட்ட வேலை பார்க்கறவங்க வேலையை விட்டு நின்றுட்டாலும் லீவு போட்டாலும் அந்த வேலை ஸ்டாப் ஆகாம நீங்க வேலை பார்த்து பிசினஸை கண்டினியூவா ரன் பண்ண முடியும். ஓகே, நம்ம சொல்லியிருக்க இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் எவ்வளவு ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்குன்னு கால்குலேட்டர்ல செக் பண்ணி பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் பேங்க் டெபாசிட். நான் பேங்க்ல வந்துட்டு காமனா போஸ்ட் ஆஃபீஸ் பேங்க் எடுத்துக்கிறேன். போஸ்ட் ஆஃபீஸ்ல ரெக்கரிங் டெபாசிட்க்கு 6.7% பர் annum இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க. பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட் 7.1% இன்ட்ரெஸ்ட். சுகன்யா சம்ரிதி 8.2% இன்ட்ரெஸ்ட். இதை நம்ம கால்குலேட்டர்ல செக் பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம கால்குலேட்டர்ல செக் பண்றது ரெக்கரிங் டெபாசிட்டை செக் பண்ணி பார்த்துடலாம். ரெக்கரிங் டெபாசிட்க்கு வந்து 6.7% இன்ட்ரெஸ்ட் நம்ம கொடுக்குறாங்க. நம்ம வந்து பர் மந்த் 3,000 டெபாசிட் பண்றோம். 6.7% இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க. நம்ம இதை ஒரு 10 இயர்ஸுக்கு ஹோல்ட் பண்றோம். நமக்கு மெச்சூரிட்டி ஆகும்போது 5,13,000 கையில கிடைக்கும். நமக்கு இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் கிடைச்சது மட்டுமே 1,53,000 ரூபாய் நமக்கு இன்ட்ரெஸ்டா கிடைச்சிருக்கும். பிக்சட் டெபாசிட்டை செக் பண்ணி பார்க்கலாம். பிக்சட் டெபாசிட்க்கு இந்த போஸ்ட் ஆஃபீஸ் சைட்ல மென்ஷன் பண்ணல. பிக்சட் டெபாசிட்டோட பர்சன்டேஜ் எடுத்து பார்த்துக்கலாம். இப்போ பிக்சட் டெபாசிட் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்துட்டு 1 இயருக்கு, 3 இயருக்கு, 5 இயர்ஸ்க்குன்னு தனித்தனி இன்ட்ரெஸ்ட் பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க. 5 இயர்ஸ் ஹோல்ட் பண்ற மாதிரி நம்ம கால்குலேட் பண்ணலாம். 8.20, 8%, 7, 7.2. அடுத்தது பப்ளிக் செக்டார் பேங்க் 5 இயர்ஸ்க்கு 6.46 இந்த ரேஞ்சில் கொடுத்துருக்காங்க. அப்புறம் பிரைவேட் செக்டார் பேங்க்ஸ் 6.6, 6.25, 5.75 இந்த ரேஞ்சில் தான் எல்லாரும் கொடுத்துருக்காங்க. வந்துட்டு ஆவரேஜா 6.5% வச்சு நம்ம கால்குலேட் பண்ணி பார்க்கலாம். இப்போ பிக்சட் டெபாசிட்ல பிக்சடா நம்ம ஒரு 1 லட்ச ரூபா டெபாசிட் பண்ண வச்சுக்குவோம். 10 இயர்ஸ்க்கு அப்புறம் நம்ம டெபாசிட் பண்ண 1 lakh அமௌண்ட் வந்து 1,90,000 இன்க்ரீஸ் ஆயிருக்கும். இப்போ பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட் எவ்வளவு ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்குன்னு செக் பண்ணி பார்ப்போம். இதில் மந்த்லி நம்ம 3,000 ரூபா டெபாசிட் பண்றத கால்குலேட் பண்ணலாம். வருஷத்துக்கு 36,000 ரூபா நம்ம டெபாசிட் பண்றோம். இதோட லாக்கிங் பீரியட் வந்து 15 வருஷம். வருஷத்துக்கு 7.1% நமக்கு இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். ஃபைனலாக நம்ம இன்வெஸ்ட் பண்ணது 5,40,000 இன்வெஸ்ட் பண்ணியிருப்போம். நமக்கு இன்ட்ரெஸ்ட் கிடைச்சது மட்டும் 4,36,000 ரூபா. ஓவராலாக நமக்கு கிடைச்ச ரிட்டர்ன்ஸ் வந்து 9,76,000 நமக்கு ரிட்டர்ன் கிடைச்சிருக்கு. இதே நம்ம மாதம் 5,000 ரூபா டெபாசிட் பண்ணுறத கால்குலேட் பண்ணலாம். வருஷத்துக்கு 60,000 ரூபா டெபாசிட் பண்ணுறோம். நம்ம டெபாசிட் பண்ண அமௌண்ட்டு 9 லட்ச ரூபா. நமக்கு ரிட்டர்ன் கிடைச்சது 7,27,000 ரூபா. ஓவராலாக 16,27,000 ரூபா நம்ம கையில் கிடச்சிருக்கோம். இப்போ சுகன்யா சம்ரிதி அக்கௌண்ட் இது எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருன்னு பார்த்துடலாம். உங்கள் பொண்ணுக்கு 2025 1 வயசுன்னு எடுத்துக்கலாம். மாதம் 3,000 ரூபா, வருஷத்துக்கு 36,000 ரூபா டெபாசிட் பண்ணுறதை கால்குலேட் பண்ணுவோம். மொத்தமாக நம்ம 5,40,000 ரூபா டெபாசிட் பண்ணியிருப்போம். மெச்சூரிட்டி அப்போ நமக்கு இன்ட்ரெஸ்ட் மட்டுமே 11,83,700 ரூபா கிடைக்கும். ஓவரால் ரிட்டர்ன் 17,23,700 ரூபா கிடைக்கும். இதே நம்ம மாதம் 5,000 ரூபா டெபாசிட் பண்ணுறதை கால்குலேட் பண்ணுவோம்.
60,000 ரூபா டெபாசிட் பண்ணியிருந்தா என்ன ஆயிருக்குன்னு பார்ப்போம். 9 லட்ச ரூபா நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருப்போம். நமக்கு கிடைச்ச இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் மட்டுமே 19,72,000 ரூபா. ஃபைனலாக நமக்கு 28,72,800 ரூபா. இப்போ மியூச்சுவல் ஃபண்டில் எஸ்ஐபி பண்ணுறதை கால்குலேட் பண்ணுவோம். 10 இயர்ஸாக எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்குன்னு பார்ப்போம். அப்ராக்சிமேட்டாக 13 to 2% 13 to 5% கொடுத்துருக்கு. இப்போ நம்ம எஸ்ஐபி கால்குலேட்டரில் செக் பண்ணி பார்ப்போம். நம்ம மந்த்லி எஸ்ஐபியில் 5,000 டெபாசிட் பண்ணுறதா கால்குலேட் பண்ணுவோம். 10 வருஷம் கழிச்சு நம்ம இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டு 6 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணியிருப்போம். ப்ராஃபிட் வந்து 6,33,000 நமக்கு ப்ராஃபிட்டாக கிடச்சிருக்கும். ஓவராலாக நமக்கு 12,33,000 நம்ம கையில் கிடச்சிருக்கும். இதே நம்ம ஒரு 15 வருஷத்துக்கு இன்வெஸ்ட் பண்ணுறதை கால்குலேட் பண்ணுவோம். நம்ம இன்வெஸ்ட் பண்ணது 9 லட்ச ரூபா, நமக்கு கிடைச்சது 18,78,400 ரூபா. ஓவராலாக நமக்கு கிடைச்ச ரிட்டர்னு 27,78,400.